வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நிலா பெண்ணே கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவர் உன்னை காதலிக்கிறாருடி, அதுவும் ஆழ் மனதில இருந்த உண்மையா, சொன்னான் விமல். ஆதவி சட்டென்று வண்டியை பிரேக் அடித்து விட்டாள். உடம்பு முழுக்க ஓடிய ஒரு உணர்வு இதயத்தில் குவிந்து பின் வெளியேறியது. லூசு மாதிரி உளராதடா, அடிச்சிட்டு போற. சந்தோஷம் படபடப்பை மறைத்தாள். அவள் உணர்ந்ததை இன்னொருவன் வாயால் கேட்டபோது இமயமலை அளவு ஐஸ்கிரீமை கரைவதற்கு முன் ருசித்தது போல் மனம் குதூகலித்தது. ஒரு ஆண் மனசு ஒரு ஆணுக்கு தெரியாதா? நான் தண்ணி பக்கத்துல இருந்தாலும் ஒரு கண் உங்க மேலையும் இருந்துச்சு. கையை பிடிச்சதென்ன, அதுல முத்தம் விதைச்சதென்ன? என்னையா நடக்குது? 2 விரோதிகளுக்கு நடுவே இப்படி கூடவா சண்டை போடுவாங்க? எப்பா, ரஷ்யா உக்ரைன் எப்படி சண்டை போடுறதுன்னு இங்க வந்து கத்துக்குங்க சாமி என்று சொல்லி சிரிக்க அவன் முடியை பற்றி ஆட்டினாள் சிரிப்போடு. அவளிடம் இருந்து விலகி மென்மையாக தலையை கோதிக்கொண்டான். ஆதவி சிவந்தபடி வண்டியை மீண்டும் எடுத்தாள். ஆதவி, உனக்கு ஒரு சஜஷன் தரட்டுமா? உனக்கு சம்பந்தம் இல்லாத இந்த பாரத்தை எல்லாம் தூக்கி போடு என்றான் பின்னால் திரும்பி பிரபஞ்சனை பார்த்து கொண்டே. வாய் பிளந்து குழந்தை போல் உறங்கிக் கொண்டிருந்தவனை பார்க்க இதயம் இளகியது. உன் அப்பா, இந்த குடும்பம் எதுவுமே உனக்காக எப்பவும் நிற்கல. இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உன்னோட விசுவாசம் தேவைப்படுது. இந்த பிரச்சனை சரியானதும் அவங்க உன்னை தன்னோட சேர்த்துக்க மாட்டாங்க. இதுதான் இயற்கை. இந்த சின்ன இடைவெளிக்காக நீ உனக்காக காத்திருக்கும் பெரிய வாழ்க்கையை இழந்துடாத. விசாகன் ரொம்ப ஜென்யூன் பர்சனா இருக்கார். உன் மேல பெரும் காதலும் இருக்கு. கை நழுவு விட்டுடாத. அவர் தன்னுடைய இஷ்டத்தை பார்வையாலும் ஸ்பரிசத்தாலும் சொல்லிட்டார். நீதான் அதுக்கு பதில் சொல்லணும். சீக்கிரம் உன் மனச அவர்கிட்ட சேர்த்துடு. காலை வரையம் பண்ணிடாத. சொல்லி முடித்தவன் அவனுடைய இடம் வந்ததும் இறங்கிக் கொண்டான். வழி நெடுக ஆதவியை விசாகனின் நினைவும் விமலின் வார்த்தைகளுமே மொய்த்து கொண்டிருந்தது. விடியலின் அடையாளம் வெளிச்சம் மட்டுமல்ல, புத்துணர்வும் கூட. பகல் முழுக்க கோபமும் தாபமும் ஆற்றாமையும் ஆண்ட இதயத்தை நுனி புல்லால் வருடியது போல் புத்துணர்வாயிருந்தது விசாகனுக்கு. இரவில் நிலவையும் அவளையும் ஒரு சேர சந்தித்து வந்த கடற்கரை நினைவு இரத்தத்திற்குள் அலை அலையாய் எழும்பி அடங்கிக் கொண்டிருந்தது. பிளான்ட்டுக்கு புறப்பட்டு கொண்டிருந்தான். செழியனிடமிருந்து அழைப்பு வர அடிநாக்கில் நேற்றைய கசப்பு அப்படியே இருக்க அழைப்பை ஏற்றான். விசாகா, கிளம்பிட்டியா? கிளம்பிட்டே இருக்க. என்ன விஷயம்? நீ தயாபரன் சார் வீட்டுக்கு வந்துடு. நானும் அங்கதான் போயிட்டு இருக்கேன். என்னாச்சு என்றான் பதட்டத்தோடு. பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. சாருக்கு உடம்பு முடியாம 4-5 நாளா பெட்ல இருந்திருக்கார். நேத்து தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கார். மலர் தமையா கிட்ட சொல்லி இருக்கா. போய் பார்த்துட்டு வந்துடலாம். நேற்றைய கசப்பை குறைக்க முனைகிறான் செழியன் என்று புரிந்தது. சரி, 10 நிமிஷத்துல நான் வந்துடுறேன் என்ற இணைப்பை துண்டித்தவனுக்கு சரியான கோபம் வந்தது. எத்தனை நெருங்கினாலும் மலரிடம் மட்டும் தாழ்வு மனப்பான்மை விடுவேனா என்று கழுத்தை பிடித்து தொங்குகிறது. ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் எப்போதோ ஓடியிருப்பான். திடுமென்று வீட்டுக்கு அடுத்தடுத்து வந்து நின்ற இருவரையும் வியப்பாய் பார்த்தாள் மலர். தயாபரன் சார் பாதி ஆளாய் கரைந்திருந்தார். மழிக்காத தாடியும் கையில் இன்னும் அகற்றப்படாத வெண்பிளானும் அவர் முற்றாக குணமாகவில்லை என்று சொன்னது. இருவரையும் பார்த்து மலர்வாய் சிரித்தார். உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லி இருந்த மை பாய். பிஸ்னஸ்ல 1000 பிரச்சனைகள்ல இருப்பீங்க. இந்த கிழவனுக்காகவும் சேர்த்து எதுக்கு ஒரி பண்ண? பிரச்சனைக்கும் அன்புக்கும் என்ன சார் தொடர்பு? அது பாட்டுக்கு ஒரு ஓரத்துல இருக்கட்டும். என்ன சார் உடம்புக்கு? திடீர்னு வாமிட் ஆயிடுச்சு. நிக்கவே இல்லை. ஜுரமும் சேர்ந்து வந்துடுச்சு. இருவருக்கும் தண்ணீரோடு வந்த மலரின் முகத்தில் விவரிக்க முடியாத அயற்சியாக இருந்தது. எல்லாம் முன்னாலதான் மலர். உடம்பு முடியாதவரை வச்சுக்கிட்டு நீயா ஏன் இத்தனை கஷ்டப்பட்டுட்டு இருக்க?
ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்லி இருந்தாத்தான் என்ன? செழியன் கடிந்து கொள்ள தேக்கிய கோபத்தை உடைத்தெறிந்தாள். ஆமா, எல்லாமே என்னாலதான். நான் உயிரோடு இருக்கிறதுனாலதான். அவர் தலையில பாரமா நான் விடிஞ்சு கிடக்கிறேன். வரவன் யாருக்கும் என்ன பிடிக்கல. அதையும் மீறி வர்றவனுக்கு என் ஜாதகம் பிடிக்கல. ஜாதகம் இல்ல, தோஷம் இல்லைன்னு ஒரு பக்கம் பேசிட்டே இருக்கோம். ஆனா நம்மளை தேடி வர்ற எல்லாருமே அதை நம்புறவங்களா தானே இருக்காங்க. தனியா விட்டுட்டு போயிடுவேணும்னு கவலைப்பட்டுட்டே தனியா விட்டுட்டு போக போறார். அந்த கவலையே அவர் கொல்ல போகுது. கண்ணில் நீர் ததும்ப உடைந்தவள் தன்னை மறைக்க அறைக்குள் சென்று மறைந்து கொண்டாள். இருவருக்கும் தர்ம சங்கடமாய் போய்விட்டது. என்ன சார் இது? மலர் எவ்வளவு ஸ்போர்ட்டிவான பொண்ணு. கல்யாணம் வாழ்க்கையில ஒரு சம்பவம் சார். அது நடக்கலைன்னா வாழ்க்கையே வீணா போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. நல்ல வேலையில இருக்கா, அவ கால்ல நிக்கிறா. அவளை கல்யாணத்தை காட்டி கார்னர் பண்றது தப்பு சார் என்றான் செழியன். இது எல்லாமே நல்லாத்தான் இருக்கும் செழியா. அடுத்தவருக்கு சொல்லும்போது அதை நாம் அனுபவிக்கும் போது உள்ள வலி விவரிக்க முடியாதது. ஒரே பொண்ண அனாதையா விட்டுட்டு போயிடுவோமோன்னு நினைச்சா என்னால தூங்க முடியுமா என்றவர் உடல் நடுங்க. விசாகன் அவர் கைகளை பற்றி கொண்டான். அவர்களின் நட்பு பார்வையில் மலரிடம் எந்த குறையும் இல்லை. ஆனால் அவளுக்குமே தன் தேகத்தின் மீது தாழ்வு சிந்தனை இருந்தது. மிக இளைத்த மெல்லுடலும் குறைந்த உயரமும் அவளை பாடாய்படுத்தும். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்று அவள் ஆறாம் அறிவு சொன்னாலும் தன்னை யாருமே விரும்பாததும் கல்யாண சந்தையில் அடுத்தடுத்து நிராகரிக்கப்பட்டதும் இதனால் தான் என்று அவள் நம்பி தொலைத்தாள். என்ன மலர் இது? சாரே மனசு விட்டு போயிருக்கார், நீயும் கஷ்டப்படுத்தணுமா என்றான் விசாகன் உள்ளே வந்து. முகத்தை மேல் துண்டால் துடைத்து கொண்டே அவனை முறைத்து பார்த்தாள். வேற எப்படிடா பேசுவீங்க நீங்க? என்னுடைய வேதனை உனக்கும் புரியலையா? அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் எங்கடா போய் நிப்பேன்? அது அவருக்கு புரியுதா பார். மாறி மாறி இதையே சொல்லுங்க. யாருக்கும் யாரும் பற்றுக்கோள் கிடையாது. நாம தான் இன்னொருத்தரை தாங்கிறதா நம்புறோம். இந்த வாதத்துக்கு அர்த்தம் குடும்ப அமைப்புக்கு எதிரானது இல்ல. ஆனா அது மட்டும் வாழ்க்கை இல்ல. முதல்ல தைரியமா இருங்க. இத முதல்ல உன் சார்கிட்ட சொல்லிட்டு போங்கடா 2 பேரும் என்று மூக்கு விடைத்தவளின் மூக்கை பற்றி திருகிவிட்டு வெளியே வந்தவன் தயாபரன் சாரிடம் பேசிக் கொண்டிருந்து விட்டு வெளியில் வந்தான். எதுவாக இருந்தாலும் தங்களை அழைக்கும்படி மலரை கடிந்துவிட்டு புறப்பட்டார்கள். வெளியில் வந்த விசாகனிடம் செழியன் ஒரு கவரை நீட்டினான். மினரல் வாட்டர் டீலர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸோட வருடாந்திர சந்திப்பு திருச்சியில நடக்குது. வர 6ஆம் தேதி லெட்டர் வந்திருக்கு. இந்த முறை நீ போயிட்டு வந்துடு. மேரேஜ் ஹாலில் பேட்ச் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இப்படி எப்படி நகர முடியாது. அவ்வளவு முக்கியமான மீட்டிங்கா? போய்தான் ஆகணுமா என்றான் விசாகன் சலிப்பாக. எந்த துறையையும் ஒழுங்குபடுத்த ஒரு அமைப்பு வேணும். அதுக்கு எல்லாரும் கட்டுப்படணுங்கிறது பொதுதானடா. அப்பாவுக்கு 2 நாளா ஃபீவரா இருக்கு. அவருக்கு முடியாது. மாறன் மாமியார் வீட்டில் ஃபங்க்ஷன்ல இருக்கான். நீதான் போயாகணும். ஒரு நாள் தான், ஃப்ளைட்ல போயிட்டு வந்துடலாம். தலையசைத்தவன் கவரை வாங்கி கொண்டான். இருவரும் அவரவர் வாகனங்களை உசுப்பினார்கள் வேறு வேறு திசையை நோக்கி. பர்பிள், பிங்க், ரெட், ஆரஞ்சு, கிரீன், லைட் ப்ளூ எல்லாமே எனக்கு பிடிக்கும். சேரில் சாய்ந்து அமர்ந்து சிரித்து கொண்டிருக்க எதிர்முனையில் குழந்தை தன்னுடைய விருப்பத்தை அடுக்கி கொண்டிருந்தாள். பாப்ரே, இவ்வளவு பிடிக்குமா ரேபிட்டுக்கு? இத்தனை கலர்ல ட்ரெஸ் வேணுமா? மாமுக்கு இந்த மாசம் 1,00,000 ரூபாய் இன்கிரிமெண்ட் கொடுக்க சொல்லு உன் பப்பாவை. தலை கோதிக்கொண்டான் சிரிப்போடு. அப்போ எனக்கு கிஃப்ட் இல்லையா மாமோ? மாமு இருக்கேனாடா ரேபிட்டுக்காக, போதுமில்ல? அவனும் விடாமல் மல்லு கட்டினான். குழந்தை குரலில் சுரத்து குறைந்தது. போதும்தான், ஆனா ஒரு சாக்லேட் கூட இல்லையா? குரலில் பறவை சிறகசைக்க கொண்ட கவலைகள் எல்லாம் கண்ட இடத்தில் சிதறி தெறிக்க உள்ளத்தில் இருந்து உண்மையாக மலர்ந்தான் விசாகன். ரேபிட், நாளைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வர. நாம ஷாப்பிங் போறோம், சரியா? அதற்கு பிறகு கொஞ்ச மொழி தொடர மணிக்கணக்காய் பேசிக்கொண்டிருந்து விட்டு வைத்தான். பரஞ்சோதி உள்ளே நுழைந்தார். மணிக்கணக்கில் பேசுறீங்க சார்? கேர்ள் ஃப்ரெண்டா? அவர் குரலில் தெரிந்த ஆவலில் சிரித்து வைத்தாலும் கொஞ்சமாய் முறைத்தும் வைத்தான். நீங்க வேற சார், இப்போ அதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. வந்த விஷயத்த சொல்லுங்க.
கேஸ் ஹியரிங் 10ஆம் தேதி இருக்கு சார். அநேகமா இது கடைசி ஹியரிங்கா இருக்கும். கண்டிப்பா நமக்கு சார்பா தீர்ப்பு கிடைக்கும். ஒரு பெரிய போராட்டம் முடிவுக்கு வந்துடும் சார். புன்னகையோடு தலையசைத்தான். மேல்முறையீட்டுக்கு போனாலும் ரொம்ப நாள் நிக்காது. சோ வெற்றியை நோக்கி நகர்கிறோம். தலையசைத்து ஆமோதித்தான். உச்சத்தின் எல்லைகள் மிக குறுகலானது. அதை அடைவது ஒன்றும் அத்தனை சாத்தியமில்லை. எல்லாம் சரியாக போகிறது என்று கேட்கும் சத்தமெல்லாம் கோயில் மணி அல்ல, அபாய மணி என்பது இப்போது புரியாது. உனக்கென ஒருவன் உலகத்தில் இருப்பான். ஒரு நாள் வருவான் உன்னை தேடி. கண்களை மறந்து இதயத்தை நினைத்து கருணையும் தருவான் மலர் சூடி. குலமாதர் யாரும் தனியாக வாழும் விதி ஒன்றும் இல்லை, மறவாதே. ஆதவிக்கு இதெல்லாம் புதுசு. ஆனால் தனியாக எதிர்கொள்ளவே விரும்பினாள். வாய்ப்புகளை காலம் அதன் போக்கில் உருவாக்கி தருகிறது. அதை அனுபவித்து கடப்பது மட்டும் பிறப்பின் பெரும் கடமை. திருச்சி வந்திறங்கி அறை எடுத்து குளித்து தயாராகி வெளியே வரவும் எதிர் வரிசையில் இருந்த அறை ஒன்றில் இருந்து விசாகனும் மிக சரியாய் வெளியில் வந்தான். இந்த எதிர்பாராத சந்திப்பை இருவருமே யூகித்து இருக்கவில்லை. இருவர் கண்களிலும் மின்சாரம் சிதறியது. அடிக்கடி சந்திக்கிறோம், அவன் பிராண்ட் புன்னகையுடன் சொன்னான். அளவுக்கு அதிகமாகவும் சந்திக்கிறோம். ஆதவி கண்களை சிமிட்டி குறும்பாய் சொல்லி மொத்தமாய் அவனை சாய்த்திருந்தாள். கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் என்றான் அவள் கண்களையே பார்த்து. என்ன குறைச்சிருக்கலாம்? மேக்கப்பையா? வேகமாய் கர்ச்சீப் எடுத்து முகத்தை ஒற்ற கண்களில் இருந்து பார்வையை இறக்காமல் மென்மையாக தலையை உருட்டி ஆட்சேபித்தான். உங்களை சொல்லல, கடவுளை. உங்களுக்கு கொஞ்சம் அழகு குறைச்சிட்டு என்ன மாதிரி ஆட்களுக்கு கருணை காட்டி இருக்கலாம். அவளை பனிக்குள் புதைத்து குளிர வைத்திருக்க சிரித்தபடி அவனோடு சேர்ந்து நடந்தாள். ஒரு திருமண மண்டபத்தில் கூட்டம் ஏற்பாடாகி இருந்தது. பெரிய பிளான்ட்டுகளில் பிரம்மாண்டமாய் செய்பவர்களுக்கான கூட்டம் என்பதால் சிறிய அளவில் செய்பவர்களுக்கு அழைப்பில்லை. முக்கியமாய் இந்த கூட்டத்தில் உயர் ரக மிஷனரிகளின் புதுவரவு, நவீன கருவிகள், புதுவிதமான பியூரிஃபையர்கள், வெளியேற்றப்பட்ட தாதுக்களை நீரோடு இணைத்தல், எல்லாவற்றுக்கும் மேலாய் பெட் பாட்டில்கள் மற்றும் 20 லிட்டர் வாட்டர் கேன்களின் தரத்தை மேம்படுத்துதல் என்று அத்தனை யுக்திகளும் குறித்து பேசப்பட்டது. இருவருக்குமே முதல் கூட்டம், இருவருக்குமே முதல் நெருக்கம். அருகருகே அமர்ந்து நிகழ்ச்சியை கவனித்தார்கள். கூட்டம் நண்பகலுக்கு முந்தியே முடிந்து போக சேர்ந்தே போய் ஹோட்டலில் உணவருந்தினார்கள். சரி, இதெல்லாம் முடிச்சிட்டு அடுத்து என்ன திட்டம் என்றான் பிசிபேளா பாத்தை ஸ்பூனில் கிளறியபடி. அவ்வளவு சீக்கிரம் முடிக்க விட்டுருவீங்களா என்ன என்றாள் நமட்டு சிரிப்போடு. நான் விடலைனா நீங்க சும்மா விட்டுருவீங்களா என்ன? அவனும் சளைக்காமல் பதில் தர இருவரும் ஒரே ரிதத்தில் சிரித்து கொண்டார்கள் இடைவெளி விட்டு. அவளே தொடர்ந்தாள். சரி, தப்புங்கிறது பத்தியெல்லாம் யோசிக்கல. அப்பாவுக்காக இல்லாட்டியும் அவர் குடும்பத்துக்கு நான் ஏதாவது பிராயச்சித்தம் செய்யணும். அதுவும் பிரபஞ்சனுக்கு என் மேல நிறைய அன்பு. அது மட்டும்தான் யோசிக்கிறீங்களா? எப்பவுமே பெருசா திட்டம் போட்டதில்லை. இந்த நிமிஷத்துக்கு வாழறேன், அவ்வளவுதான். இடை மறிக்காமல் கேட்டுக்கொண்டிருந்தான். வசதியா இல்ல, நிறைவா வாழணும். சந்தோஷமா இல்ல, நிம்மதியா வாழணும். டபுள் பெட்ரூமோட ஒரு சின்ன பிளாட், அதுல ரோடு பேஸ்டு பெரிய விண்டோ, அதுக்கு பக்கத்துல மினி சோஃபா போட்டுட்டு மழையை குதூகலமா வேடிக்கை பார்க்கணும். வேலைக்கு போறதை விட சொந்தமா பிளே ஸ்கூல் ஆரம்பிக்கணும். வதன்னு 3-4 குழந்தைகளாவது பெத்து என்று ஆரம்பித்தவள் நாக்கை கடைத்து நிறுத்தி கொண்டாள். அவன் முகத்தில் வழிந்த சுவாரஸ்யம் ஆதவியை திணற வைத்தது. ஏன் நிறுத்திட்டீங்க சொல்லுங்க. ஒரு பிளே ஸ்கூல் வச்சுட்டு பிளே ஸ்கூல் நடத்துற அளவுக்கு குழந்தைகளையும் பெத்துக்கணுங்கிற அற்புதமான லட்சியத்தை வரவேற்கிறேன் என்றான் சிரிக்காமல். லட்சியமெல்லாம் இல்ல, ஆசை மட்டும்தான். ரொம்ப தனியாவே வாழ்ந்துட்டேன். அம்மா இருக்கும்போதும் நானும் அம்மாவும் மட்டும்தான். நான் வளர ஆரம்பிச்சதும் என்னை ஆயா கிட்ட விட்டுட்டு அவங்க 2 பேரும் வெளியூர் போயிடுவாங்க. அம்மா தவறின பிறகு மொத்த வாழ்க்கைக்கும் நான் ஒற்றை ஆளா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு கட்டத்தில் எல்லா முடிவுகளையும் நானே எடுத்துட்டு நல்லது கெட்டது பத்தி விவாதிக்க கூட ஆள் இல்லாம ரொம்ப அலுப்பா உணர்ந்திருக்கேன்.
அதான் நிறைய குழந்தைகள், நிறைய சொந்தங்கள் வேணும்னு ஆசைப்பட்டதெல்லாம். அவள் மனம் திறந்து சொன்னபோது கனிந்து போயிருந்தான். ஏன் உங்க அப்பா கிட்ட உங்க ரைட்ஸுக்காக போராடல? எனக்கு போராடி அடையறதுல எந்த ஆர்வமும் இல்ல. இயல்பா சுரக்காத உணர்வை எதன் மூலமும் பெற முடியாது. தவிர அவர் நேர்மையானவரா இல்லாமல் இருக்கலாம். என் வரையில் நல்லவர்தான். அவர் எந்த வகையிலும் என் அம்மாவை வற்புறுத்தல. உங்களோட வார்த்தையில சொல்லணும்னா என் அம்மாவின் பலகீனத்தை பயன்படுத்திக்கிட்டார் என்றாள் வெறுமையான குரலில். தீர்க்கமாய் அவளையே பார்த்தான். எழுந்த பில் தொகையை செலுத்திவிட்டு வந்தான். எந்த பந்தாவும் செய்யாமல் அவன் தனக்காக செலவு செய்ய அனுமதித்தாள். சாலையில் இறங்கி நடந்தார்கள். பாதுகாப்பான இடைவெளியோடு பிரதான சாலையை தொட்டதும் சொன்னான். அகெயின் ஐம் சாரி என்றான் மனதார. உங்களை வருத்தப்படுத்த எதுவும் சொல்லல. என் வாழ்நாள் முழுக்க இந்த வார்த்தைகளை கேட்டுட்டேதான் இருக்கேன். ஆள்கள் மாறினாங்களே தவிர வார்த்தை மாறல. அதுவி மெல்லிய கண்டிப்போடு அழைத்தான். இந்த பேச்சை இனி தொடராதே என்பது போல் இருந்தது. ஃப்ளைட்டுக்கு டைம் இருக்குல்ல, உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வந்துட முடியுமா? ஆர்வமாய் கேட்டாள். மணிக்கட்டை திருப்பி பார்த்தவன் உதடு பிதுக்கினான். போயிட்டு வந்தால் நைட் ஸ்டே பண்ண வேண்டி வரும். ஓகேவா? காலையில கிளம்பிடலாம். அச்சோ வேண்டாம் வேண்டாம், ரொம்ப நாள் போகணும்னு ஆசைப்பட்டேன் என்று முடித்தாள் ஏக்க குரலோடு. அடுத்த முறை வரும்போது கூட்டிட்டு போறேன் என்றான் கண்களை நேருக்கு நேராய் பார்த்து. அந்த பார்வைக்கு கட்டுண்ட பைத்தியக்காரி போல் தலையை அசைத்து வைத்தாள். ஆட்டோவை நிறுத்தி ஏறிக்கொண்டார்கள். தொழிலில் ஜென்ம விரோதியாய் எதிர் எதிர் துருவமாய் நிற்கும் இருவரிடமும் இந்த நிமிஷம் அந்த தொழிலின் நினைவே இல்லை. சிறிய பயணத்தில் அவர்கள் மனங்கள் பெரிய நெருக்கத்தை தந்திருந்தது. எல்லா செலவுகளையும் அவனே செய்தான். அதை மறுப்பே இல்லாமல் அவள் ஏற்றுக்கொண்டாள். தன்மேல் அவள் காட்டிய உரிமை உணர்வை அவன் வெகுவாய் ரசித்தான். அறைக்கு திரும்பி பேங்குகளை எடுத்துக்கொண்டு கிளம்பும்போது கேட்டான். ஜன்னல், சோஃபா, மழை எல்லாம் சொன்னீங்க, இந்த அளவுக்கு இருக்கணுமா என்று அறையை காட்டி கேட்க முதலில் புரியாமல் புரிந்தபோது மொத்தமாய் அவனை முறைத்து வைத்தாள். இருவரும் விருப்பங்களை பரிமாறிக்கொள்ளவில்லை. ஆனால் உணர்ந்தார்கள் பரஸ்பரம் அன்பின் மேல்நிலையை, காதலை. ஆனால் வார்த்தைக்கு இருக்கும் பலம் உணர்வுகளுக்கு இல்லை என்பதை காலம் காட்ட காத்திருந்தது. சந்தோஷத்தின் படிமம் எல்லாம் கரைந்துருகி இருக்க இனி வரும் நாட்கள் எல்லாம் திருநாட்கள் இல்லை. மீட்டிங் எல்லாம் எப்படி போச்சு? வந்ததும் ரஞ்சனி விசாரித்தார். இன்னும் மாதவியின் சிந்தனைகளில் அவனே மிதந்து கொண்டிருக்க தனக்குள்ளேயே சிரித்து கொண்டாள். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. புது மிஷினரிஸ் பத்தின தகவல் கிடைச்சிருக்கு. தொடர்ந்து மூவ் பண்ணலாம். நல்லது. 10ஆம் தேதி ஹியரிங் இருக்கு, ஞாபகம் இருக்கு இல்லையா? இந்த முறை சத்தியமூர்த்திக்காக வெயிட் பண்ண வேண்டாம். அவரா வந்தால் சரி, இல்லைனா நாமளே போயிடலாம். ரஞ்சனியின் குரலில் போலித்தனமே இல்லை. இந்த நம்பிக்கை பிடித்தது. நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உண்மையாக இருப்பது கூட தவிர்க்க இயலாத போதை. என்னாச்சு? அவர் எதுவும் நினைக்கிறாரா? நினைச்சாலும் பரவாயில்ல, அதையெல்லாம் யோசிக்கிற இடத்துல நான் இல்ல. இந்த கேஸ் மட்டும் ஜெயிச்சுட்டா 17 வருஷம் நம்ம கையில இருக்க குத்தகை முடிய. அப்போ யார் தலையெழுத்து எப்படியோ. இன்னைக்கு என்னோட ஒரு லட்சியம் அவர் கண் முன்னே இந்த சொத்து பராமரிக்க ஆள் இல்லாம சிதையக்கூடாதுங்கிறது மட்டும்தான். ஆதவி ஆமோதிப்பாய் தலையசைத்தாள். காய்ந்த துணிகளை மடித்து வைத்தார்கள் இருவரும் சேர்ந்து. இருவரின் மனநிலையும் வேறு வேறு மாதிரியாக இருந்தது. பைக்கை நிறுத்திவிட்டு கசானாவிற்குள் அடியெடுத்து வைத்தான். ஃப்ளோ அப்பில் இருந்த பெண்கள் அத்தனை பேரும் ஆதவியின் சாயலிலேயே தெரிந்தார்கள். அடே மன்மதா, உனக்கு காதல் பித்து தலைக்கேறி போச்சுடா. பின் மண்டையில் தட்டி கொண்டான். ராபிட் பிறந்த நாளுக்கு கை நிறைய பொருட்கள் வாங்கியும் இன்னும் மனசு ஒப்பவில்லை இந்த மாமனுக்கு. ஃப்ராக், பட்டு பாவாடை, மிடி, அம்பர்லா, கவுன் என்று ஒரு பை நிறைய உடைகள், டாய்ஸ், இன்னும் ஏதேதோ. உண்மையில் விசாகன் உடன் இருக்கும் முதல் பிறந்த நாள். அவனுக்கு எத்தனை வாங்கியும் திருப்தி இல்லை. சின்னதாக செயினும் பெண்டென்ட்டும் பார்க்க வந்திருந்தான். தேர்வு செய்து அனுப்பியவனின் கண்கள் அனிச்சையாக வளையல் செக்ஷனில் திரும்ப வளை அணியாத அவள் வளை கரம்தான் கண்முன் வந்து போனது.
4 மெல்லிய தங்க வளையல்களும் அதற்கு கரையாய் ரூபி கற்கள் பதித்த கல் வளையல்களையும் எடுத்து எடை போட்டவனுக்கு அந்த பெரிய தொகை அக்கவுண்டில் இல்லை. 4 தங்க வளையல்களை மட்டும் வாங்கிக் கொண்டு வெளியில் வந்தான். சிறுக சிறுக அத்தனை வண்ணங்களிலும் கல் வளையல்களை வாங்கி சேர்க்க வேண்டும். எண்ணியபடி வீடு வந்து சேர்ந்தவன் ஆதவிக்கு வாங்கிய வளையல்களை மட்டும் தனியாக பத்திரப்படுத்திவிட்டு மீதியை உமையாளிடம் தந்தான். அவரே மலைத்து போனார். எதுக்குடா இவ்வளவு செலவு? இந்த பணம் இல்லாமத்தானே பெத்த தாயையும் பார்க்காம நாடு கடந்து போய் அடிமாடு மாதிரி உழைச்ச. இப்போ இப்படி செலவு செய்றியே, நாளைக்கு உனக்கும் குடும்பம் வரும், வர்றவளை காப்பாத்த வேண்டாமா? அவனை பெற்றவளுக்கு என்ன தெரியும் அவன் இப்போதே அவளுக்காக நகை வாங்கி சேர்க்கிறான் என்று? மையமாய் சிரித்தான். என்ன மாதிரியே அதிகம் ஆசைப்படாதவளா, உறவுகளுக்கு மரியாதை தர்றவளா வந்துட்டா ஜாலிதானம்மா. ஒரு டபுள் பெட்ரூம் வீடு, ஜன்னலோர சோஃபா, கொஞ்சோண்டு மழை போதும்னு நினைக்கிறவளா, பார்ப்போமா என்றான் பின்னந்தலையை கோதிக்கொண்டே. அவள் வாங்கி வந்திருந்த ஆஸ்திரேலியன் கிரேப்ஸை ட்ரேயில் கொட்டி நீர் விட்டு அலம்பிக் கொண்டு எடுத்து வர பதறிக்கொண்டு எழுந்து வந்தான். அம்மா, இதை எதுக்கு நீங்க இப்ப எடுத்துட்டு வந்தீங்க? இது ரேபிட்டுக்கு காலையில பர்த்டேக்கு போகும்போது எடுத்துட்டு போக வாங்கிட்டு வந்த. அவன் கையை ஒதுக்கிவிட்டு உமையாள் எடுத்து வாயில் போட்டு கொண்டார். எல்லாம் ரேபிட்டுக்கே கொடுத்தா ரேபிட்டோட பாட்டிக்கு யார் வாங்கி தருவா? போடா, நீயும் உன் ரேபிட்டும் உன் அப்பா இருந்த காலத்துல சாப்பிட்டது என்றவர் உள்ளே போக விசாகனுக்கு அப்படி ஒரு சிரிப்பு. மனம் நிறைந்திருந்தது. எல்லாம் சரியாக இருப்பது போல் ஒரு நிறைவு. அவள்தான் கேட்டாளே, எனக்கு மகிழ்ச்சி வேண்டும், நிறைவு வேண்டும் என்று. என் கண்மணியே, இப்போது என்னிடம் அது நிறைய இருக்கிறது. இறுக பற்றி கொள்ள என்னை நோக்கி எப்போது வரப்போகிறாய்? தனக்குத்தானே அங்கலாய்த்து கொண்டான். இலையும் பூவும் காம்பும் கனியும் அதன் அதன் நிலையில் நிறைவுற்று இருந்தன. ஆனால் இப்படியே நகராது வாழ்க்கை. உடலில் இருந்து பிணமாகவும் உயிரில் இருந்து ஆன்மாகவும் இன்பத்தில் இருந்து துன்பமாகவும் ஒவ்வொரு நிலையும் கூடு விட்டு கூடு தாவும். விருப்பும் வெறுப்பும் ஒரே இதயத்தில்தான். அது இதுவாகவும் இது அதுவாகவும் மெல்ல முகம் மாறும். அந்த மாற்றம் வந்து மோதும் நாளில் விசாகனின் மனம் அதை எப்படி உணரும் என்பதை இன்று அறிய முடியாது. இந்த நிமிஷத்து உயிர்ப்பை ரசித்துக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். ஹாப்பி பர்த்டே நிதர்சனா. வீடு முழுக்க தோரணங்கள் தொங்கியது. ராபிட் என்று பச்சை நிறத்தில் கேக்கில் எழுதியிருக்க வீட்டையே புரட்டி போட்டு கொண்டிருந்தாள் நிதர்சனா. மாமு வாங்கின ட்ரெஸ் போட்டு விடுங்க, மாமு வாங்கி தந்த ஷூ எங்க, மாமு தந்த நகையை போட்டு விடுமா. வீடு முழுக்க மாமுதான். விருந்தினர் வர ஆரம்பித்தும் உடை கூட மாற்றாமலும் ஓரிடத்தில் நில்லாமலும் இப்படி அப்படி ஓடிக்கொண்டிருந்தவளை மாறன் பிடித்து இழுத்து வயிற்றில் கிள்ளினான். வருஷம் பூரா பார்த்து பார்த்து செய்யற, என்ன தேடுதான்னு பார். வார்த்தைக்கு வார்த்தை மாமுவாம். பிடுங்கிக் கொண்டு ஓடிப்போய் விசாகனிடம் தான் நின்றாள். அவனே உடை மாற்றி நகைகள் அணிவித்து தயார் செய்தான். பிளே ஸ்கூலில் நிதர்சனாவின் நண்பர்கள், அக்கம் பக்கத்து குடும்பத்துடன் தயாளன் சாரையும் அழைத்திருந்தார்கள். சில நாட்களாக அவர் படுகின்ற மன உளைச்சல் தெரியும். உடல்நிலையும் மனநிலையும் குன்றி போயிருந்தவருக்கு இந்த வருகை மாற்றமாக இருக்கும் என்று நம்பினார்கள். செழியனே காரை எடுத்து கொண்டு போய் அவர்களை அழைத்து கொண்டு வந்தான். இன்னும் பூரணமாக குணமாகவில்லை என்றாலும் தயாபரன் சார் வெகுவாக தேறியிருந்தார். ஆனால் ஏனோ அவர் முகவரியில் இறுதி நாட்களின் அடையாளம் தெரிந்தது. அருமைநாதனும் உமையாளும் பக்கத்தில் வந்து நலம் விசாரித்தார்கள். வீடே கலகலப்பில் மிதந்து கொண்டிருந்தது. தமையா சிரித்த முகமும் நிறைந்த அகமுமாய் வீடு முழுக்க வளைய வந்து கொண்டிருக்க லத்திகாவும் மாறனும் வந்தவர்களை விருந்தோம்பிக் கொண்டிருந்தார்கள். புதிதாய் திருமணமாக இருந்த ரித்விகா கூட கணவனோடு வந்து கண் நிறைத்திருந்தாள். மலர் மட்டும் தான் கவலைகளை வெளியே காட்டிக்கொள்ளாமல் தனியே அமர்ந்திருக்க பெற்றவர் வயிறு பற்றி கொண்டிருந்தது. எல்லோரும் பிறந்த நாள் வாழ்த்து பாடல் பாட விசாகனின் கைகளை பற்றி கொண்டு நிதர்சனா கேக் வெட்ட முதலில் விசாகனுக்கு ஊட்டவும்
அவன் திருப்பி ஊட்டவும் இடமே கலகலப்பாயிருந்தது. தயாபரன் விசாகனையே பார்த்து கொண்டிருந்தார். இவனை விடவா ஒருவன் மலருக்கு கிடைத்துவிட முடியும்? இவன் பொறுப்பும் கடமையும் யாருக்கு வரும்? காதலுக்காக இல்லாவிட்டாலும் கடமைக்காகவாவது வாழ்ந்து விடுவானே. உலகத்தில் எத்தனை கணவன் மனைவிகள் கடமைக்கு சேர்ந்து வாழ்ந்து பிறகு காதலுக்கு ஆட்பட்டிருப்பார்கள். ஏன் அப்படி ஒரு வாழ்க்கை இவர்கள் வாழக்கூடாது? அரை முழுக்க இருந்தவர்கள் கேக் வெட்டி பலூன் உடைத்து கொண்டிருக்க அவர் மட்டும் விசாகனையும் மலரையும் அருகருகே நிறுத்தி பார்த்து ஆனந்தப்பட்டு கொண்டிருந்தார். தூரிகை எரிகின்ற போது இந்த தாள்களில் ஏதும் எழுதாது. தினம் கனவு, எனதுணவு, நிலம் புதிது, விதை பழுது. எனக்கொரு மலர் மாலை நீ வாங்க வேண்டும், அது எதற்கோ? இலவம் காயில் இருந்து வெண்பஞ்சு வெடித்தது போல் விடிந்திருந்தது. வெகு நேரமாய் தோட்டத்தில் அமர்ந்திருந்த சத்தியமூர்த்தி யோசனையாயிருந்தார். அடிக்கொரு தரம் அருகில் இருந்த மொபைலை பார்த்து கொண்டிருந்தார். கடைசியில் புது காதலி போல் அலைபேசி சிணுங்க ஆவலாய் எடுத்தவர் முகத்தில் அப்பட்டமாய் ஏமாற்றம் தெரிந்தது. கீர்த்திவாசன். சொல்லியா? இல்ல சார், நேர கோர்ட்டுக்கு வந்துடுங்கன்னு மேடம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எதுவும் தகவல் வந்ததா? மறுமுனையில் சத்தியமூர்த்தி பல்லை கடிப்பது கீர்த்திவாசனுக்கு இங்கே கேட்டது. ரொம்ப ஏத்த ஆயிடுச்சியா என் அன்னிக்காரிக்கு. சக்களத்தி மக வந்ததும் என் உதவி தேவைப்படலையோ? இது எத்தனை நாள்னு நானும் பார்க்கறேன். சார் கோவப்படாதீங்க. இத்தனை நாளும் கூப்பிடாம தானே வந்தீங்க. அப்படியே வாங்க, எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு? யோ வாய மூடியா. இத்தனை நாள் இழுத்து போட்டு செஞ்சேன். என் அண்ணன் பண்ண பாவத்துக்கு சீக்கிரம் படுக்கையில சரிவா. அவனுக்கு பிறகு என் அன்னிக்காரி அந்த சித்த பிரம்ம பிடிச்சவனை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறா? ஆட்டோமேட்டிக்கா நிர்வாகம் என் கைக்கு வரும்னு யோசிச்சேன்யா. அதனால இழுத்து போட்டு நானே செஞ்சேன். ஆனா இன்னைக்கு நிலைமைய பாத்தியா? ஹியரிங்குக்கு போறத கூட என்கிட்ட சொல்லல. எவ்வளவு திமிரு ஆயிடுச்சு பார். வச்சிருக்கையா இவளுகளுக்கு. அங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் தகவல் அனுப்பு. பதிலுக்கு காத்திராமல் போனை நிறுத்தி டீபாயில் விசிறி அடித்தவர் நிலை கொள்ளாமல் நடந்து கொண்டிருந்தார். ஆதவியின் மீது அவ்வளவு கோபம் வந்தது. அவளை சும்மா விடக்கூடாது என்று கருவிக்கொண்டே இருந்தார். சிவில் கோர்ட் வாசலில் அருமைநாதன் மகன்களோடும் விசாகனோடும் காத்திருக்க ஆதவியும் ரஞ்சனியும் காரில் வந்து இறங்கினார்கள். ஒரு கணம் விசாகனை ஏறிட்டவள் பார்வை மோதி உடைந்து தரை தொட்டது. கீர்த்திவாசனும் வந்து சேரவும் மூவரும் பேசிக்கொண்டே நகர்ந்தார்கள். என்னையா, ஏதாவது நல்லது நடக்குமா? அருமைநாதன் பரஞ்சோதியை பார்த்து கேட்க போனிட்டெயில் ஜூனியர் லாயரை பார்வையால் விரட்டி கொண்டிருந்தவர் அவசரமாய் திரும்பி பார்த்து விழித்தார். சாரியா போச்சு. நான் உன்னை பார்த்தா நீ குதிரவாலை பார்த்துட்டு இருக்க. குருமூர்த்தி குடும்பம் கெத்தா போகுதையா. இன்னைக்கு லாஸ்ட் ஹியரிங்ல மறுபடியும் எந்த தொல்லையும் வராதே. வராது சார். அவங்க ஒப்பந்தத்தை மீறி இருக்காங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தல. திரவியம் சார் போட்ட கையெழுத்த பல இடங்கள்ல அவர் சுய நினைவு இல்லாம போட்டதுன்னு நிரூபிச்சிருக்கோம். நல்லது நடக்கும் சார், பொறுமையா இருங்க. இனி பொறுக்க எதுவுமே இல்லை என்று அவர்களுக்குத்தான் தெரியும். குருமூர்த்தி நிறுவனத்தை அதன் ஸ்தானத்தில் இருந்து கீழே இறக்க லாபமே இல்லாமல் பிளைண்ட் சேல்ஸில் இறங்கி இருக்கிறார்கள். மிஞ்சி போனால் இந்த முறையை 1 வருடம் தொடரலாம். லாபமே இல்லாமல் ஊமை தொழில் செய்வது அத்தனை சாத்தியம் இல்லை. 2வது வழக்கே இவர்கள் உடையதுதான். வழக்கின் சாராம்சத்தை சொல்லி குருமூர்த்தி தரப்பில் பேச விரும்புவதாக கோரிக்கை வர விசாகன் புருவம் சுருக்கினான். ஆதவிதான் கூண்டில் ஏறினாள். நீங்க? ஐ மாதவி குருமூர்த்தி, மஜஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனர் குருமூர்த்தியோட பொண்ணு. உங்கள் நிறுவனம் மீது நில அபகரிப்பு ஒப்பந்த மீறல்கிற அடிப்படையில் வழக்கு தொடுத்து நிலுவையில் இருக்கு. விசாரணையின் இறுதி கட்டத்தில் இருக்கும். எஸ் மேடம். ஒப்பந்தம் மாற்றி எழுதப்பட்டு கையெழுத்து போட்ட நில உரிமையாளர்களில் ஒருவரான மிஸ்டர் திரவியம் இப்போ உயிரோடு இல்லை. சம்பந்தப்பட்ட என் அப்பாவும் உடல் நலத்தோடு இல்லை. இந்த வழக்கில் போராடும் அளவிற்கு எங்களுக்கு பலம் இல்லை. நாங்க யார் நிலத்தையும் அபகரிக்கல. எங்களுக்கு அது அவசியமும் இல்லை.
ஒப்பந்தம் போட்ட தேதியில் இருந்து சரியாக 30வது வருடம் நாங்க இடத்தை ஒப்படைச்சிடுவோம். இன்னும் 17 வருடங்கள் மீதம் இருக்கு. அந்த இடத்தை நம்பி பல லட்சங்கள் செலவு செய்து தீம் பார்க் அமைச்சிருக்கோம். உடனடியாக அதை நாங்க அப்புறப்படுத்தினால் ஆகும் நஷ்டத்துக்கு யார் பொறுப்பு? எங்களுக்கு உரிமையான இடத்தில் மட்டுமே நாங்க பிளான்ட் அமைச்சிருக்கோம். அதுவும் அரசு அனுமதி வாங்கி. இதுல ஏற்பட்ட மன உளைச்சல் கஷ்டம் இரு தரப்பிற்குமே உரித்தானதுதான். எங்களை பொறுத்தவரை ஒப்பந்தம் இருக்கு. ஆனால் அதையும் கணக்கில் எடுக்காமல் இந்த வழக்கை முடித்து வைக்கும் விதமா ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் மேடம் என்றவள் ஒரு முறை அந்த பகுதியை பார்வையால் அளந்தாள். பிரச்சனை ஆரம்பத்தில் உருவாக காரணமே ஒப்பந்தப்படி நடக்காமல் அவர்களுக்கு இடையூறா வாட்டர் யூனிட் அமைத்ததுதான். அதனால் அந்த பிளான்ட்டை நாங்க இடம் மாத்திக்கிறோம். ஆனால் குத்தகையை ரத்து செய்ய அனுமதிக்க மாட்டோம். அப்படியே திருப்பி தரணும்னா குத்தகை தொகையோடு சேர்த்து 2 கோடி நஷ்ட ஈடு தரணும். அவள் காட்டிய அதிரடியில் அத்தனை பேரும் விக்கித்து நிற்க விசாகன்தான் பெரும் அதிர்ச்சியில் உறைந்திருந்தான். பிளான்ட்டை இடம் மாற்ற எங்களுக்கு 2 வருடமாவது கால அவகாசம் தேவைப்படும். எங்கள் டீலர்களோடு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். தடையில்லாத சப்ளை தந்தாகணும். இல்லாத பட்சத்தில் அவர்கள் எங்கள் மீது வழக்கு தொடுக்கவும் வாய்ப்புண்டு. நிறுவனர் குருமூர்த்தி உடல்நிலை மற்றும் எங்கள் குடும்ப சூழலை கருத்தில் கொண்டு 2 வருடமாவது அவகாசம் எங்களுக்கு வழங்க உத்தரவிட வேண்டும் என்று அவள் முடித்தாள். கீர்த்திவாசனே இதை கணித்திருக்கவில்லை. மொத்த இடத்தையும் கோரினால் அருமைநாதனின் தரப்பு தாழ்ந்துவிடும். அதனால் தான் பிரச்சனையுள்ள இடத்தை கோடிட்டு மொத்த இடத்தையும் திரும்ப கைப்பற்றி கொள்ள முனைப்பு காட்ட அவளோ பிரச்சனை உள்ள இடத்தை மொத்த இடத்தில் இருந்து பிரித்து விட்டு விட்டாள். அதிலும் உங்க விருப்பப்படியே காலி செய்து விடுகிறோம் என்று அவள் சாமர்த்தியத்தை காட்டி கால அவகாசமும் கேட்டுவிட்டாள். குருமூர்த்தி பொண்ணுன்னு காட்டிட்டா பாத்தியா? 2 வருஷம் கொடுத்தா அடுத்த ஒரு காரணம் சொல்லி மறுபடியும் வாய்தா வாங்கிட்டே இருப்பா. நாம 9 ரூபாய்க்கு தயார் பண்ணி 2 ரூபாய் மேல வச்சு வித்துட்டு பிளீம் காட்டிட்டு போக வேண்டியதுதான். சல்லி காசு பிரயோசனம் இல்லை. இதெல்லாம் ஏன் செய்தோம்? பொசிஷன் நம்ம கையில வருங்கிற நம்பிக்கையில தான். இல்லைன்னா பொழுது போகாம பொம்மலாட்டம் ஆடுற மாதிரி பிசினஸ் செய்ய முடியுமா? மாறன் பல்லை கடித்து கொண்டு எழுந்து போனான். தீர்ப்பு தேதி அறிவிக்கப்பட்டு இவர்கள் வழக்கு நிறைவு பெற கீர்த்திவாசன் வந்து வலிக்க வலிக்க கைகளை பற்றி குலுக்க சங்கடமாய் நெளிந்தாள். ஏன் மேடம், இதுதான் பேச போறேன்னு என்கிட்ட கூட சொல்லலையே. மறைக்க யோசிக்கல சார். ஆனா இந்த முடிவை கோர்ட் மூலம் ப்ரொசீட் பண்ண யோசிச்சேன், அவ்வளவுதான். ரஞ்சனி முகத்திலும் பெருமிதம் நிறைவு. கண்டிப்பாய் நாளைய தீர்ப்பு இவர்களுக்கு எதிராக வர வாய்ப்பே இல்லை. வேண்டுமானால் 2 வருட அவகாசம் குறைக்கப்படலாம். அதற்கு பிறகும் மேல்முறையீடு செய்து அவகாசம் கேட்டு நீடித்து கொண்டே போவார்கள். ஆதவியின் மனமோ படபடப்பில் இருந்தது. 2 நாட்களாய் தீவிரமாய் சிந்தித்துத்தான் இந்த முடிவுக்கு வந்தாள். ஆனால் இதில் விசாகன் கோபப்படுவான் என்று தெரிந்த போதும் வேறு வழி இல்லை. காரில் ஏறி உடனே புறப்பட்ட போது ஆதவியின் மனம் படபடத்து கொண்டிருந்தது. அவர்கள் தலை மறைந்ததும் அலைபேசியை எடுத்துக்கொண்டு சத்தியமூர்த்திக்கு அழைத்தவர் அத்தனை விஷயங்களையும் ஒன்று விடாமல் சொல்லிவிட்டுத்தான் மூச்சு விட்டார். கோபத்தில் அலைபேசியை தூக்கி டீப்பாயில் எரிந்திருந்தார் சத்தியமூர்த்தி. நீ ஜித்தனை என்றால் நான் எத்தன் என்று காட்டியிருக்கிறாள். இவள் சாதாரண பெண்ணே இல்லை, குருமூர்த்தியின் மாஸ்டர் பீஸ். ஆதவி வெற்றி பெற பெற சத்தியமூர்த்தி தோல்வியின் விளிம்பை தொடுகிறார். மனம் பறந்து பறந்து திட்டமிட ஆரம்பித்தது. பிளான்ட்டுக்கு திரும்பியவள் தீம் பார்க்கை ஒரு சுற்றி விட்டு வந்தாள். தன்னுடைய அறைக்கு திரும்பியவள் வாசலில் காத்திருந்த விசாகனை பார்த்ததும் திக்கென்று இருந்தது. வலிய வாங்கிய புன்னகையுடன் அவன் முன்னே போய் நின்றாள். வாங்க விசாகன் என்றவளை கை உயர்த்தி தடுத்தான். இப்படி ஒரு திட்டம், அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய நடிப்பு! கை தட்டி சிரித்தான். ஆதவி உள்ளே அழைத்தும் வரவில்லை. கிரிமினல் மைண்டில் நான் குருமூர்த்திக்கு சளைச்சவ இல்லைன்னு காட்டிட்டல்ல. ஹவ் டேர் யூ ஆர்!
இப்போது அவள் கண் எதிரில் விசாகன் முகம் மறைந்து பந்தய புறாவும் எண்ணற்ற கருமேகங்கள் மட்டுமே தென்பட்டது. இது போர்க்களத்துல நட்பிற்கும் அனுதாபத்திற்கும் இடமே இல்லை. இந்த போட்டியில் வெற்றிக்காகத்தான் 2 பேருமே விளையாடிட்டு இருக்கோம். அத ஞாபகம் வச்சுக்கங்க விசாகன். கோபம் வந்தாலும் இவனிடமா நான் கோபப்பட என்ற கேள்வியாலேயே கட்டுப்படுத்தி கொண்டு நின்றாள். அஃப்கோர்ஸ். ஆனா இதையெல்லாம் நீ சொல்லி நான் கேட்க வேண்டி இருக்கு பாரேன். ஏளனமாய் சிரித்தான். ஏன், நான் என்ன உங்களுக்கு? எதுவுமே இல்ல. எனக்கு நீ எதுவுமே இல்லை. பிரித்து பிரித்து அழுத்தமாக அவன் சொன்னபோது அவள் நெஞ்சில் யாரோ ஓங்கி மிதித்தது போல் இருந்தது. எங்க உழைப்பிடு இது? இந்த இடத்தையும் இந்த தொழிலையும் ஸ்தாபிக்க என் அப்பாவும் மாமாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? உன் அப்பனை மாதிரி ஊரை அடிச்சு ஒலையில போட்டு காசு சேர்க்கல. அத்தனையும் உழைப்பு. எங்கிருந்தோ வந்து இடத்தை குத்தகைக்கு வாங்கி இடத்தோட மதிப்பு தெரிஞ்சதும் முழுசாக ஆக்கிரமிக்க பிசினஸ் ரீதியாய் எங்களை சாய்க்க அதே தொழிலை செய்து நெருக்கடிக்கு மேல நெருக்கடி தந்து நாங்களே இடத்த கொடுத்துட்டு போகிற நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தினதுதான் உன் அப்பனுடைய பிசினஸ் தர்மமா? உன் மேல எனக்கு பரிவு இருந்தது. வேற வழி இல்லாம இந்த தவறுக்கு துணை போறேன்னு பரிதாபம் இருந்தது. ஆனா இப்பதான் புரியுது, நீ துணை போகல. நீதான் இப்ப நடக்கிற அத்தனை அழிச்சாட்டியத்துக்கும் சூத்திரதாரி. பறி கொடுப்பதின் வலியை உனக்கு காலம் உணர்த்தும். அப்போ உனக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. அவன் கண்கள் ஜுவாலையாக ஜொலித்தது. ஆதவிக்கு கோபமும் கண்ணீரும் ஒரு சேர வந்தது. இவனும் தன்னை சபிக்கிறானே என்று. ஜெயிக்கணும், அதுதானே போட்டியோட நோக்கம். அதானே நானும் செய்தேன். இல்ல, அக்கறையும் அன்பும் இருக்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டு மனசு உருகிற மாதிரி டிராமா எல்லாம் நான் போடலையே. என் கூட எதிர்த்து நின்னு போராடுங்க. இல்லையா, எனக்கு பிசினஸ் பண்ண தெரியலைன்னு கையை தூக்கிட்டு போங்க. உங்களுக்கு எப்படி உங்க கடமையும் பொறுப்பும் முக்கியமோ அதே மாதிரிதான் எனக்கும் என்றாள் கைகளை கட்டி ஆக்ரோஷம் வழிந்த அவன் விழிகளை பார்த்தபடி. உனக்கு யாரும் இருக்க மாட்டாங்க என்று அவன் சொன்ன வார்த்தைகள் தான் ஆதவியை கொன்று குலை அறுத்தது. விசாகன் அவளையே பார்த்தான். கோபம் மடிந்து அவன் கண்களில் பரவிய வலி ஏறி தாழ்ந்த தொண்டை முடிச்சு அவன் வேதனையை அப்பட்டமாய் காட்ட அப்போதுதான் ஆதவி உணர்ந்தாள் வலிக்க வலிக்க அவன் இதயத்தை வெட்டி சாய்த்திருக்கிறாள் என்று. நான் டிராமா போடல, போட வேண்டிய அவசியமும் இல்ல. தீர்ப்பு வரட்டும். இத்தனை அக்கிரமங்களை சந்திச்ச எங்களால இதையும் சமாளிக்க முடியும். இதுவே நாம பேசிக்கொண்ட கடைசி சந்தர்ப்பமா இருக்கட்டும். இனி நான் உன்கிட்ட பேச மாட்டேன் என்றவன் திரும்பியும் பார்க்காமல் அவ்விடத்தை விட்டும் அவள் வாழ்க்கையை விட்டும் அகன்றான். மனம் சந்தோஷப்படவே இல்லை ஆதவிக்கு. முன் நின்று சொன்னபோது இல்லாத வலி சொல்லிவிட்டு போன வார்த்தைகளில் உணர்ந்தாள். எனக்கு நீ எதுவுமே இல்ல. ஒரு கேவல் வெடித்தது. சிறுக சிறுக சேர்த்து கட்டிய மணல் வீட்டை யாரோ எட்டி உதைத்து கலைத்தது போல் இருந்தது. திரையில் ஏதோ சண்டை காட்சி ஓடிக்கொண்டிருக்க அதை கவனமே செலுத்த இயலாமல் அமர்ந்திருந்தாள். ஏன் இந்த விதி என்னை இப்படி ஒரு இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியது? என்னை எதுவுமே இல்லை என்று நினைத்தவர்களுக்காக எனக்கு எல்லாமுமாக வாழ நினைத்தவனை எதிர்க்க வைக்கிறது. அவன் கனிவையும் சொல்லாத காதலையும் இன்னொரு பக்கம் இருந்து காட்டியது. அவன் வாயாலேயே நீ எனக்கு எதுவும் இல்லை என்று சொல்ல வைத்தது. விசாகனின் கலங்கிய முகமும் வறண்ட குரலும் அவளை என்னவோ செய்தது. இதுதான் கடைசி பேச்சு என்று சொன்னானே, இனி பேசவே மாட்டானோ? காதலை அவர்கள் பேசிக்கொண்டதில்லை. ஆனால் ஆத்மாவால் சக துணைக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். அதனாலேயே உடலை விட உள்ளமே மேல் அதிகமாய் பரிதவித்தது. யாரிடமாவது பேச வேண்டும் போல் இருக்க நான்சிக்கு அழைத்தாள். உடனே எடுத்தாள். இவளுக்கு முந்திக் கொண்டு உற்சாகமாய் செய்தியை பகிர்ந்தாள். வர சண்டே மேரேஜ் டே. நானே உனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு தான் நினைச்சேன். உன்னால உடனே வர முடியாதுன்னு தெரியும். பட் உன் பிளஸ்ஸிங் வேணும். பூரிப்பை குரல் வழியே காட்டினாள். கங்க்ராட்ஸ் டி, ஆதவி மனப்பூர்வமாக சொன்னாள். தேங்க்யூ ஆதவி. என்ன திடீர்னு? சரியா போச்சு. 3 பிரேக்குக்கு பிறகும் இன்னும் எத்தனை நாள் காத்திருக்க?
வில்லியம்ஸ் ரொம்ப நல்லவருடி. நல்லவங்க கையில கிடைச்சும் தவற விட்டால் நம்மள மாதிரி முட்டாள் யாரும் இல்ல. அதான் பட்டுன்னு மோதிரம் போட துணிஞ்சிட்டேன். என்ன நான் சொல்றது? கலகலவென சிரித்தாள். ஆதவிக்கே சுருக்கென தைத்தது. தான் விசாகனை தவற விட்டு விட்டோமோ என்ற தவிப்பாக இருந்தது. பேசி முடித்துவிட்டு அழைப்பை துண்டித்தவள் விமலைத்தான் அழைத்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.